பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, வஸ்ஸிவாக்கு சுன்னத்துன் ஃபில் வுஸூஇ. மிஸ்வாக் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது ஒசூல. இன்னைக்கு மிஸ்வாக் நிறைய பேர்கிட்ட இல்லை, ஆனா நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் ரெண்டு விதமான கருத்து சொல்றேன்னா, யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கிருபையில தப்லீக் சாத்தியங்கள்ட்ட, தாவத் சாத்தியங்கள்ட்ட கண்ணால பார்த்துருக்க. இது குறையாக குற்றமாக சொல்லலை, அவங்ககிட்ட இருக்குது. நிறைய சாத்தி மிஸ்வாக் வச்சிருப்பாங்க. என்னுடைய வாப்பாவும் எப்பவுமே மிஸ்வாக் யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய உஸ்தாத்மார்களும் எப்பவுமே பெரும்பாலும் மிஸ்வாக் பயன்படுத்துறத என்னுடைய ஹசரத்மார்கள், உலமாக்கள் நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட மிஸ்வாக்கை இன்னைக்கு நான் விட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. சமூகம் நிறைய விஷயங்களை விட்டுருச்சு, சுன்னத்துக்களை. அதுல ஒரு பெரிய சுன்னத் மிஸ்வாக்குவாக இருக்கிறது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்வாக் இல்லாம வெளியே போக மாட்டாங்க ஆண்கள். ஒண்ணு ஜேப்ல இருக்கும், இல்ல வாயில இருக்கும், இல்ல கையில இருக்கும், இல்ல ஜுப்பாவுடைய சைடு ஜேப்ல இருக்கும், இல்ல பேக்ல இருக்கும் பயணத்துல. இன்னைக்கு மிஸ்வாக் இல்லாத பயணமாக, மிஸ்வாக் இல்லாத வெளியே செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கு. சொன்னா எந்த அளவுக்கு சுன்னத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்பதை இங்கே நான் பதிவு செஞ்சுட்டு மிஸ்வாக்கை பத்தி பேசுறேன். மிஸ்வாக் செய்யறது சுன்னத். சிலர் உலமாக்கள் வாஜிபுன்றாங்க, அஸ்ஹாபே ஜவாஹிர் என்று சொல்வார்கள். அவர்கள் வாஜிப் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாஜிப்னா கட்டாயம், கடமை. அதற்கு ஆதாரமாக ராஃபி பின் ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ரிவாயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அஸ்ஸிவாக்கு வாஜிபுன் அப்படியே இருக்குது அந்த ரிவாயத்துல. மிஸ்வாக் செய்வது வாஜிபுன், வாஜிபாக இருக்கிறது என்ற வார்த்தை இருக்குது. சரி, ஆனால் பிரபல்யமான 4 உலமா பெருந்தகைகள், இமாம்கள், ஐமே அர்பா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இந்த 4 பேர் சுன்னத்துன்னு சொல்றாங்க. ஏனென்றால் அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. வாஸப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அதை விடாமல் செஞ்சு கொண்டிருந்தார்கள். வாஸப யுவாஸிபு என்று சொன்னால் தொடர்ந்து செய்வது, பாபந்தி கே சாத் கர்னா. மஅ தர்கி, சில நேரங்களை விட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையுடன். அதாவது பெரும்பாலும் நபி அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், சில நேரங்களை விட்டு இருக்கிறாங்க என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனாலதான் இது ஃபர்து இல்ல, வாஜிப் இல்ல, சுன்னத்து. சுன்னத்துல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. எனவே இந்த வாக்கியம் பஹ்ருர் ராயிக்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 21 இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசிக்கு ஒசுவுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒசுவுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அங்கே மிஸ்வாக்கை பற்றி நபி அவர்கள் சொல்லல. ஒருவேளை அது ஃபர்ஸாக இருக்குமே ஆனால், அல்லது வாஜிபாக இருக்குமே ஆனால் நபி அவர்கள் விட்டிருக்க மாட்டாங்க. நபி அவர்கள் அந்த ஆராபி என்று சொல்லப்படுகின்ற கிராமவாசிக்கு சொல்லும் பொழுதே அதை விட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத சுன்னத்தாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் செய்யலாம், எப்பொழுதாவது விடலாம். சுன்னத் என்றால் அதுதானே. விட்டா பாவம் இல்லை, செஞ்சா நன்மை. இதான் சுன்னத், முஸ்தஹப். இப்ப பாருங்க, அந்த ஆதாரம் அன்னஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமல் அராபிய்ய, ஒரு கிராமவாசிக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல் உஸூஅ, உஸூவை பற்றி சொல்லி தராங்க. முகத்தை கழுவுறதை பற்றி, கையை கழுவுறதை பற்றி, தலையுடைய மசாவை பற்றி, கால் கழுவக்கூடிய விஷயத்தை பற்றி, ஒதுவுடைய எல்லா ஃபர்லுகளும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வலம் யன்குல் ஃபீஹி, வலம் யன்குல் ஃபீஹி, அந்த கற்றுக் கொடுத்த ஒசுவுடைய பாடத்துல வலம் யன்குல் சொல்லப்படல நபி அவர்கள் மூலம் தாலீமுஸ் சிவாக்கி, மிஸ்வாக்
கூடிய தாலீம். மிஸ்வாக் செய்வதை பற்றி நபி அவர்கள் சொல்லல. இதுவே இது ஒரு சுன்னத் முஸ்தஹப் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது தவிர இது ஃபர்த் இல்லை வாஜிப் இல்லை என்பதற்கும் ஆதாரமாயிடுச்சு என்பதாக சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இனாயா கிஃபாயால முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 22 இருக்குது. எனவே மிஸ்வாக் நிறைய விஷயங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிஸ்வாக்குடன் செய்யப்பட்ட உசுவுடன் தொழுகின்ற தொழுகையுடைய நன்மைகளுடைய படித்தரங்கள் அதிகம், நன்மை அதிகமாக கிடைக்கும் என்ற பல ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி வாயை சுத்தப்படுத்தும், மர்தாத்துல் ரப், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கான காரணமாகும் என்பதாக, மத்ஹரத்துல் ஃபம், வாய் சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடைய காரணமாக இருப்பதாகவும் மிஸ்வாக்கை பற்றி நபியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சுன்னத்துக்களை பேணி செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.